ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு பர்சனலாகவே. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே இது ஒரு பெரிய லேர்னிங் ஜேர்னியாக இருந்துச்சு சார் கிட்ட இருந்து. அண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் வந்து டீமாக உட்கார்ந்து அருண் பாண்டியன் சார், கீர்த்தி மேம், டைரக்டர் சார், சினிமோட்டோகிராஃபர், நான் எல்லாருமே டீமாக உட்காந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஷெட்யூலையும் முன்னாடி உட்காந்து ஃபுல்லாக பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூலும் நாங்கள் ப்ரொசீட் பண்ணோம். அண்ட் இந்த படத்தில் ஒரு எடிட்டராக மட்டும் இல்லாமல் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், டப், மியூசிக், மிக்ஸு, இந்த மாதிரி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, ஒரு படத்துக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்னலாம் பெட்டர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து என்னால் நேரில் இருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண முடியுது. அந்த நாலேஜை வந்து என்னால் லேர்ன் பண்ண முடியுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாருக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் கீர்த்தி மேமுக்கும் டைரக்டர் சாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் ஜூலை 4 தியேட்டர்ஸில் வருது. ஒரு நல்ல கண்டென்ட்டை படமாக பண்ணியிருக்கோம் டீம் எஃபோர்ட் போட்டு. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப லைவாக கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கோம். சாருக்கும் அதான் பிடிக்கும், அதனால அதை பண்ணியிருக்கோம். அதே டைமில் நம்ம சார்கிட்ட எந்த ஒரு விஷயம் சார் இது பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கூட எந்த ஒரு நோஸ் இது வேணாம் அப்படி சஜஷன் எல்லாமே எல்லாத்துக்கும் ரெடி சார். ஏன்னா சார் எல்லாத்துக்கும் ரெடி தான், அது நமக்கு எப்படி தெரியும். இந்த படத்தில் பர்டிகுலராக கீர்த்தி மேமும் சாரும் நிறைய விஷயங்கள் நல்ல லைவாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. படம் ரொம்ப ஸ்டண்ட் வைஸாக பெரிய ஸ்டண்ட்டாக இல்லைனாலும் நல்ல ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சீக்வன்சஸ் இருக்கு. அது ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண க்ரூஸ், அப்புறம் ஆக்ட்ரஸ், அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் படம். இத்தனை பேரையும் அவங்க டெபியூ பண்ணுற ஒரு கட்ஸ் வந்து எங்கள் சாருக்கு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மேமோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க ரொம்ப கைண்ட். ஆக்சுவலி ஷூட் ஃபுல்லாக அப்படி தான் இருப்பாங்க. இங்கே நிறைய நார்த் இந்தியா ஷூட் பண்ணோம், ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ எங்கள் சினிமாட்டிக் ஒர்க்குக்கு வந்து பகத் சார், செல்வா சார் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த மாதிரி இந்த அவுட் நல்லபடியாக எங்களுக்கு வந்தது. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்கோம், நல்ல எஃபர்ட் போட்டு உங்க எல்லாரும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் பார்க்கணும், கண்டிப்பாக அது உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்ம டைரக்டர் சாருக்கும் பாண்டியன் சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மேம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மூவின்றனால கொஞ்சம் தயக்கம், பதட்டம் எல்லாமே இருந்தது. பட் ஆனால் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க. ஆப்ஸ்டக்கிள்ஸ்ன்னு பார்த்தா ஒரிசா போய் அங்கே இருக்க காஸ்டியூம்ஸ்லாம் சோர்ஸ் பண்ணது, அந்த கல்ச்சரல் எசன்ஸ் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஏன்னா லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அங்கே போய் நம்ம டீம் ஒர்க்காக பண்ணுறதுக்கு நம்ம எல்லா கிரியேட்டிவ் டீமும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பளித்த எங்கள் இயக்குனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் அருண் பாண்டியன் சார், ஃபஸ்ட்டு அபியும் நானும் அன்பிற்கினியால் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரோலில் பண்ணேன். அப்போ தான் வந்து சாரை தெரியும், கூகுள் சாரை அறிமுகப்படுத்தினாங்க. அன்றைக்கிலேருந்து நிறைய நடிச்சு காமிப்பேன் சார்கிட்ட. பயங்கரமாக அந்த குட்டிக்கண்ணம்லாம் போட்டு சார் இந்த மாதிரி ஊரில் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நடிச்சு காமிப்பேன். உள்ளேருந்து சிரிப்பார், சம்மடா கலிக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம் அப்படின்பாரு. அப்புறம் யாராவது லண்டன்லேருந்து வருவாங்க, டே கல்கி எங்கடா இருக்க அப்படின்னு கேட்பாரு. சார் இங்கே தான் இருக்கேன், வாடா ஒன்று பார்க்கணும் அப்படின்பாரு. சார் போனாக்க டே என்கிட்ட நடிச்சு காமிப்பல அது மாதிரி பண்ணிக்கடா அப்படின்பாரு. அதெல்லாம் நடிச்சு காமிப்பேன், எல்லாம் சிரிப்பாங்க. ஒவ்வொரு தரமும் கால் வரும். இப்போ இந்த படம் பண்ணும்போது கல்கி எங்கடா இருக்க அப்படின்னாரு. சார் இங்கே இருக்கேன் சார். டே நம்ம ஒரு படம் பண்ணுறேன்டா, நீ நடிக்கணும் சார், வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ முந்த நாள் கூட மறுபடியும் ஒரு ஃபோன் கால், கல்கி எங்கடா இருக்க சார், சொல்லுங்க சார்
ஆரி லஞ்ச் வச்சிருக்கேன்னா வந்திருந்தேன் சார். வந்துட்டேன் சார். தேங்க்யூ சார். ஒவ்வொரு என்ன பண்ணாலும் சார்ட்ட இருந்து ஒரு கால் வந்துடும். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க என்னோட படத்தோட குழுவினருக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல நன்றி அருண் பாண்டியன் சாருக்கு நான் சொன்னோம் இந்த படத்தில் என்னோட அங்கமாக வச்சதுக்கு. ஏன்னா நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். அவரோட பாடி பில்டிங்க்கு முதல் படம் அவரோட நான் பார்த்தது புலன் விசாரணை. அதில் வந்து அமிதாப் பச்சன் சாயல்லே இருப்பார் சார். புலன் அது கேப்டன் ஊமை விழிகள், சாரி ஊமை விழிகள். அதுதான் சாரை ஃபர்ஸ்ட் நான் அதில் தான் பார்த்தது. அதில் எனக்கு பார்த்தோன்னே அமிதாப் பச்சன், நான் அது சார்கிட்டே சொல்லியிருக்கேன் நான், சார் அமிதாப் பச்சன் மாதிரியே இருந்தீங்க சார் இந்த படத்துலன்ட்டு. அதுக்கு பிறகு வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். சார் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். பாடி பில்டிங்கில் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுல சாரோட இது பெரும் பங்கு. ஒன் ஆஃப் த ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒருத்தர் அவர். ஸோ கீர்த்தி சிஸ்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இதில் நான் ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்கேன், பட் இம்பார்ட்டண்ட்டான கேமியோ. இன்றைய சூழலில் இந்த படம் நிச்சயமாக முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா கதை எனக்கு தெரியும். ஸோ அந்த கதையை நகர்த்துறது ஒரு கேரக்டராக நான் அதில் வரேன். ஸோ அகெயின் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார், இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் இயக்குனர், கேமராமேன் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. என்ன ஜோக் காமிக்கிறீங்களா? இது வந்து என்னோட சிக்னேச்சர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அருண் பாண்டியனை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நான் அவர் இன்ஸ்டியூட்டில் அவருக்கு 1 இயர் சீனியரு, நான் 1 இயர் ஜூனியரு. ஆபா சார் செட் அவரும் நடிப்பு தான் படித்தார், நானும் நடிப்பு தான் படித்தேன். ரொம்ப நாளாக வந்து படத்தில் இப்போ வந்து என் பேர் ஜிஎம் சுந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னோட முழு பேர் என்னென்னா மீனாட்சி சுந்தரம். அருண் பாண்டியன் கூட எனக்கு ஃபோன் பண்ணுவோம், என்ன மீனாட்சி எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்டார். ஏன்னா இதில் வந்து இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே என் பேர் மீனாட்சின்னு கூப்பிட்டு தான் பழகம். மீனாட்சி சுந்தரம்னு யாரும் சொன்னதே கிடையாது. இப்போ ஜிஎம் சுந்தர்னு சொன்னதே கிடையாது, எல்லாம் மீனாட்சி தான். ஆனால் அந்த பழைய மெமரிஸ்லாம் வந்து அருண் பாண்டியன் வந்து ரீகண்டில் பண்ணார். ரொம்ப சந்தோஷம் அருண் எனக்கு. இப்போ கல்கி பேசின மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, வந்துட்டே இருந்தது. மீனாட்சி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னாரு. பண்ணுறேன் அருண் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன சம்பளம் வாங்குற அப்படின்னு கேட்டார். ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஆனால் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு. ஏன்னா நட்பு ரீதியாக வந்து நான் வந்து அந்த விஷயத்தை வந்து நான் செய்யணும்னு நினச்சேன். அது வந்து அருண் வந்து அதையும் ஏற்றுக்கிட்டு, என்னப்பா கேளுப்பா, தைரியமாக கேளு அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அருண், நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். டான் பேமெண்ட் வந்தது அப்படின்னு கல்கி சொன்னார். அதே மாதிரி டான் பேமெண்ட் வந்தது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். டைரக்டர் வந்து உதய் வந்து எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணார். இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்போ தான் சடனாக வந்து கல்கி சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு ஃபோன் கால் வந்தது. அப்போ தான் தெரியும் இது அருணோட படம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அருண் பேசணுன்னா ஓகேங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த இன்ஸ்டியூட்னாவே அவருக்கும் ஒரு பாசம் இருக்கும், அது மாதிரி எனக்கும் பாசம் உண்டு. அது அந்த பாசத்தில் இணைஞ்சு தான் இணைந்த கைகள் மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து அருண் கூட வந்து இணைஞ்சிருக்கேன். இப்போ டைரக்டர் வந்து எங்கிட்ட வந்து கண்டென்ட் சொல்லும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். இதில் வந்து ஒரு சின்ன கேமியா ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். அதில் அது அருணுக்காக தான் நான் பண்ணேன். டைரக்டர் வந்து உதய் வந்து எங்கிட்ட வந்து சொல்லும் பொழுது, சார் இது வந்து படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸு அப்படின்னாரு. அந்த சீக்வன்ஸ் வந்து நான் அப்போ தான் உள்ளே நுழையிறேன். ட்ரெய்லரில் செகண்ட் ட்ரெய்லர்னு நினைக்கிறேன், அதில் பார்த்தேன்.
அப்படி ஃபுல்லாக நான் பண்ண சீக்வன்ஸ் வந்து அப்படியே போட்டு பண்ணியிருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் அருண். அதுக்கு உதய் தேங்க்யூ. இன்னொன்று என்ன பண்ணணும்னா, படத்தில் யார் ஹீரோயின் அப்படின்னு இருக்கும்போது கீர்த்தி வந்து தியேட்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அப்பப்போ பேசுறது அவங்களுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு. என்னோட வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து அருண் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம். அவர் போல்டாக எப்பொழுதுமே ஒரு கன்சர்னாக கால்குலேட்டிவாக எப்போ உள்ள வரணும் எப்போ போகணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் இருந்து பார்த்தவர். பல பரிமாணங்கள் எடுத்த ஒரு நடிகர், இயக்குனர், ப்ரொடியூசர், நிறைய சொல்லலாம். அப்படி சொல்லிகிட்டே போகலாம். பிஸ்னஸ் மேன், நிறைய வந்து நம்ம அவரை பற்றி நம்ம வந்து நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக்கிறதுக்கு வந்து மீடியா அவங்க தான் காரணம். எப்பொழுதுமே அவங்க தான் காரணம். அந்த மீடியா வந்து நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த படத்துக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம். அவரும் நல்ல படம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி யங்ஸ்டரு, அதுக்கு முன்னாடி பேசினவங்கலாம் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து நிறைய நியூ ஃபேஸை போட்டிருக்காரு. அதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அருணுக்கு. ஏன்னா நான்லாம் நாயா பேயா அலைஞ்சுதான் இந்த மேடையில் நிற்கிறேன். அதுவும் அருணுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த காலகட்டம் வேற. ஸோ அந்த காலகட்டத்தில் நாயா பேயா அலைஞ்சு இந்த மாதிரி இடத்துல நின்று பார்க்கும்பொழுது அவர் வந்து பல புதுமுகங்கள்லாம் அறிமுகப்படுத்திருக்காரு எல்லா ஃபேக்கல்ட்டிலையுமே. அதனால் சூப்பர் அருண். இந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். என்னோட நடித்த நிறைய பேர் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். பட் அவங்க பேர்லாம் நான் மென்ஷன் பண்ணல, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னையோட சின்ன வயசில் இருக்கவங்கலாம் வந்து இன்னைக்கு கேமராமேனாக இருக்காங்க, டைரக்டராக இருக்காங்க. அதனால் வந்து பெரிய வயசானவங்க பேசுகிற மாதிரி நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அருணுக்கு. இந்த யங்ஸ்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணதுக்கும் ஐ ஷுட் தேங்க்யூ. அண்ட் கீர்த்தி ஆல் த பெஸ்ட் அண்ட் அருண் ஆல் த பெஸ்ட். மை பெஸ்ட் விஷஸ். நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஏதாவது பாட்டு காம்படிஷன்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களான்னு? பாட்டுலாம் ஒன்றும் நான் பெரிய ஒன்றும் பண்ணதில்லை, பாடினதில்லை, காம்படிஷனில் பண்ணது கிடையாது. எல்லாரும் சொல்கிற மாதிரி சிவாஜி சாரை பார்த்து வந்தவங்க தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி எஸ்.வி. ரங்கராவ், பாலையா அண்ணன், எம்.ஆர். ராதா, என்.எஸ். கிருஷ்ணன், இப்படி அந்த காலகட்டத்தில் வந்து ஐ வாஸ் காட் இன்ஸ்பயர்டு அண்ட் தென் ஐ வென்ட் டு ஃபிலிம் இன்ஸ்டியூட். அப்படி தான். பட் நான் பாடகர் இல்லை. அண்ணே சூப்பர்ண்ணே. ஆனா நான் ஏன் கேட்டேன்னா, இப்ப யாருமே இப்போ வர யாருமே இப்போ இந்த கூத்துப்பட்டு எல்லாம் போறது கிடையாதுண்ணே. எல்லாம் பாட்டு ஷோ போறாங்க, சேனல்ல சொல்லி தராங்க நல்லா நடிக்க சொல்லி. அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் நான். கூத்துப்பட்டுன்னு இவர் சொல்லிட்டாரு. கூத்துப்பட்டில் நான் தான் முதல்ல ப்ரொஃபஷனல் மெயின் ஆக்டர். ஏன்னா வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சதுக்கப்புறம் நான் தான் வந்து ப்ரொஃபஷனலாக போய் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் ஆக்டர் போய் கூத்துப்பட்டையில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே அமெச்சூர் தான். அதுக்கப்புறம் வந்தவங்க தான் நிறைய பேர். நான் தான் முதல்ல ஆக்ட் பண்ணேன். நிறைய பிளேஸ் பண்ணியிருக்கேன். முத்துசாமியோட பிளே, என்எஸ்டியிலேருந்து ராஜேந்திரன் ஒருத்தர் வந்தார், அவரோட டைரக்ட் பண்ண பிளேலாம் நிறைய ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. சூப்பர்ண்ணே. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சுவலாக தமிழில் வந்து ரொம்ப நாளாக நான் பண்ணாமல் இருக்கேன். தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தான் இருக்கு பார்க்கறதுல. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல சரியா. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போ அருண் பாண்டியன் சாரை பற்றி சொல்லணும்னா, பல வருஷம் ஆல்ரெடி இப்போ பிரேம் வந்து என்னோட டயலாக் எல்லாம் கொஞ்சம் திருடிட்டாரு. அதை பற்றி பேச முடியல. பட் ஆமா, இப்போ எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது என்னன்னா, அந்த காலத்துல லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல பெரிய பைசப் இருக்கிறதா சொல்லி ஒருத்தரோட பேர் வந்து எவ்வளவு இன்ச்சு சார்? எவ்வளவு இன்ச்சு பைசப்? இன்ச்சு 22 இன்ச். அது எவ்வளவு வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அது கிடைக்கிறதுக்கு. எனக்கு மட்டும் தெரியப்பட்டது வரவே இல்லை. ஸோ அந்த காலத்துல இருந்தே நான் பெரிய ஃபேன் அவருக்கு. என் ஃபேமிலி மொத்தமா ஃபேனு. என் ஒய்ஃப் வந்து 80ஸ்ல இந்த இணைந்த கைகள் 90s அந்த டேப்பை போட்டு தேய்ச்சி போற வரைக்கும் பார்த்துருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபுல் ஃபேமிலியாவே அவருக்கு பெரிய ஃபேனு. எனக்கு வந்து அருண் பாண்டியன் சாரோட ஃபர்ஸ்ட் என்ன 2006 or 2007 வந்து சேர்ந்து நாங்கள் ஒரு படம் பண்ணியிருந்தோம். அவரு நடிச்சிருந்தாரு, நானும் நடிச்சேன்.
ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து நான் அவரோட நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். அவர் ப்ரொடியூசரா வந்து இன்னொரு கம்பெனியோட இருக்கும்போது நாங்கள் சேர்ந்து யுக்ரைன், பிரான்ஸ் இதெல்லாம் போய் சுற்றி இருக்கோம். நிறைய விஷயங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் படம் விட்டு நான் நிறைய தெலுங்கு படம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைம்ல கூட நாங்கள் டச்சில் இருந்திருக்கோம். கடைசியாக வந்து இப்போ அவருக்கு படம் பண்ணுறதா சொன்னப்போ ஐ வாஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட். ஸோ மற்றவங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் என்னன்னு கேட்டப்போ உங்களுக்கு நினைச்சது கொடுங்கன்னு அவருக்கு சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இருந்தாலும் அவர் ஒரு பேமெண்ட் வந்து டான் வந்துச்சு அக்கௌண்ட்டுக்கு. ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து பெரிய வெற்றியாக வரட்டும். ஐ எம் 100% ஷுர் அவர் போட்டிருக்கிற ஹார்ட் ஒர்க், இந்த டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், இந்த க்ரூ ஆகட்டும், எல்லாரும் நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அக்கேனம் அப்படிங்கிற தமிழ் தலைப்புக்காக சிறப்பான ஒரு தமிழ் தலைப்பு வச்சிருக்காப்புல. அதற்கான விளக்கம் ஒரு இயக்குனர் வந்து அவரே சொல்லுவார். நான் அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஆமா, அதன் பிறகு வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு 2 பேருக்கு சொல்லணும். உதய் இயக்குனருக்கும், பிறகு பரத் 2 பேருக்கும். முதல்ல தொடங்கியிருக்காங்க. எனக்கு இன்னும் அந்த பசுமையான நினைவு இருக்கு. அவங்க வீட்டுக்கு வந்து அந்த பாடலுக்கான சூழல்லாம் சொன்னது ஒரு அருமையான, ஒரு ஆழமான உணர்வை பேசக்கூடிய படமா இந்த படம் இருக்கும். அதை நான் உறுதியாக சொல்லுவேன். அப்புறம் இசை பற்றி நான் சொல்றேன். இந்த கேட்ட அந்த 4 பாடல்களுமே வெவ்வேறு வகையான வகைமைக்குள்ள அப்படியே பயணம் பண்ணுது. நான் எதிர்பார்க்கவில்லை அப்படி ஒரு வகைமைக்குள்ள ஒரு திரைப்படத்துக்குள்ள இருக்கும் அப்படின்னு. மேற்கத்திய இசையும் இருக்கு, ராக் மியூசிக் இருக்கு, இந்திய நாட்டார் இசையும் இருக்கு, இந்திய செவியல் இசையும் இருக்கு. ஒரு ஆழமான ஒரு இசை அவருக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் பரத்துக்குள்ள. அது மிகவும் சிறப்பாக வெளிப்பட்டு வெறுமனே ஒரே பாணியிலான ஒரே வகைமையான இசையா போடாம கலந்து கட்டி இருக்கு. அதுவும் அந்த முதல்ல வந்த பாடல்ல வரிகள் அன்பன் நண்பன் மோகன்ராஜ் சிறப்பாக எழுதியிருந்தாப்புல. இந்த நேரத்தில் மோகன்ராஜனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஆனந்த விகடன் விருது வாங்கியிருக்காரு. சிறந்த பாடலாசிரியருக்கான இந்த வருடத்துக்கான விருது. நிறைய வாங்க நண்பா, சேர்ந்து ஓடுவோம், பறப்போம். ஆமா. அப்புறம் அருண் பாண்டியன் ஐயாக்கு அவர் முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு மாதிரி படபடப்படலாம் இருந்தேன். அப்புறம் பழகும் போது தான் தெரிஞ்சது அந்த பலா சொல்ல மாதிரி வெளியே தான் கொஞ்சம் கடுமையாக தெரிஞ்சாப்புல உள்ளுக்குள்ள இனிக்க 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 அன்பா இருக்காரு அவரு. ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்க படத்துல நானும் இணைஞ்சிருக்கிறதுக்கு. மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேர் இதுல புதுமுகமா அறிமுகமாக இருக்காங்க. அது அரிதினும் அரிது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். வியாபாரத்துக்கு யார் பயன்படுவாங்களோ அவங்கள மட்டுமே பயன்படுத்திட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற இடத்துல புதுசாக ஒருத்தர் வாங்க அப்படின்னு சொல்லி பண்றதுங்கிறது பெரும் துணிவு. அதுக்கு மற்ற கலைஞர்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. கீர்த்தி மேம், கண்ணகி படம் வந்து நான் எழுதியிருந்தேன். கண்ணகி படத்தில் அந்த நடிப்பை பார்த்துட்டு நான் இயக்குனர் சொன்னேன், எக்ஸ்ட்ராடனரியாக நடிச்சிருக்காங்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துலையும் அப்படிதான் இருக்கு. நீங்கள் நிறைய பண்ணணும், நிறைய நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணணும். ஆமாம். அப்புறம் அசோக் செல்வங்களோட நீங்கள் இணைஞ்சது, உங்களுடைய காதல் பெருகி அற்றாராக போயிட்டே இருக்கட்டும். இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல தோணுது. நீங்கள் படமும் பாருங்க. பரத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்து. ஏன்னா உண்மையாலுமே நான் சொன்ன மாதிரி நான் இப்படி ஒரு ஓசை எதிர்பார்க்கவே இல்லை. ஆகச்சிறந்த ஒரு பணி செய்திருக்காங்க. உதய்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சக பயணியா கலைஞனா நேர்மையோட இன்னும் நிறைய செய்யுங்க. ஆமாம், நிறைய வாசிங்க. இந்த அபேச எடுத்துக்க வேண்டாம். ஆமாம், அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல தோணுது. மற்ற வந்திருக்கிற மற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நன்றி. அருண் பாண்டியன் சார், பெரிய நன்றி. ஏன்னா கார்த்திக் நேதாவும் நானும் ஒரே ஸ்டேஜில் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த கவிஞன், பிடித்த பாடலாசிரியர். ஒரு ஒரு பாடலுக்குள்ள ஒரு நவீன கவிதைகளை உள்ள வைக்கிறதுல ரொம்ப சாமர்த்தியசாலி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சக பாடலாசிரியர்ல ஒருத்தர். ரீசெண்டா 5 பூவே எனக்கு பெரிய ஃபேன், தலைவர் நண்பா. அவ்வளோ ரகுமான் சாருக்கு நீங்க எழுதியிருக்கல, எனக்கு இன்னும் நிறைய அவருக்கு எழுதணும். நீங்க சிறப்பாக அதை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அதுக்கடுத்து இந்த விழா நாயகன் பரத் வீரராகவன்,
என்னுடைய 2வது பிறந்தநாள் நினைக்கிறேன் இன்னைக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரஹ்மான் சார் ஜெயிச்சதுக்கப்புறம் ஏஆர்ஆர் அப்படின்னு ஒரு பிராண்ட் வந்தது இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிஆர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு கூடிய சீக்கிரம் வரணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உதய் ரொம்ப நேர்த்தியாக கதை சொல்கிறதுல கெட்டிக்காரர். இந்த 2 பேரும் வந்து எந்த கலைஞர்களையும் வலிக்காமல் அடிக்கிறதுல அதுலேயும் கெட்டிக்காரங்க. ஸோ பாடல் வரிகளை வாங்குறதுல ரொம்ப இது இல்லைங்களே, அதாவது ஒரு நாசுக்காக சொல்லுவாங்க, அது சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹாப்பி. நண்பர்களாக இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் பரத் சூப்பராக வரணும் அப்படிங்கிற அந்த அன்பு ரொம்ப பெருசு. இதையெல்லாம் உருவாக்கி கொடுக்குற ஒரு கதையை, ஒரு களம் அமைச்சு கொடுக்குறாரு இல்லையா அருண் பாண்டியன் சார். உங்களுக்கு பெரிய மனசு. இத்தனை அறிமுகங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு வந்து அவ்வளோ கட்ஸ் வேணும், அன்பு வேணும். அவ்வளோ அன்பு அவர்கிட்ட இருக்கு. முதல் முறையாக அவரை மீட் பண்ணும்போது நான் அவரை மீட் பண்ணோடனே நான் சொன்னேன், சார் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நான் வாங்கிக்கிறேன். எல்லாரும் சொன்ன மாதிரி தான் உங்கள் படத்தில் நான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நான் அவ்வளோ உங்களை நேசிச்சிருக்கேன் சார். நான் வந்து இணைந்த கைகளில் அந்த கயிறில் நீங்கள் ராம்கி சாரை போய் காப்பாற்றுவீங்களா, அதை நான் திருப்பி திருப்பி இப்பயும் பார்ப்பேன், எப்பயும் பார்த்துட்டு இருப்பேன் சார். அந்த அளவுக்கு நான் வந்து மூங்கில் கோட்டைன்னு ஒரு படம் நினைக்கிறேன். அந்த டைட்டிலே நான் வந்து பயங்கரமாக நான் நேசிச்சது. அது என்ன வரலன்னு நினைக்கிறேன் இல்லையே சார். ஆனால் சூப்பரான டைட்டில் சாருக்காக அந்த வந்து சின்ன வயசில் அப்படி இயங்கின காலங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து சார் நீங்க ஊமை வழிகள் வந்து வெளிவரதுக்கு முன்னாடி நடந்த ஒரு போராட்டத்தை பத்தி நீங்க ஒரு டைம் சொன்னீங்க சார். அதையே நீங்க சூப்பரா கதையா பண்ணலாம். அவ்வளோ அழகா, அவ்வளோ த்ரில் இருக்கு, அவ்வளோ ட்விஸ்ட் இருக்கு. அதை முடிச்சுட்டு நீங்க வந்து சத்யம் தியேட்டர் வாசல் அந்த படத்துக்கான கியூ நின்னுச்சுன்னு சொன்னீங்கல்ல, நான் உங்க கண்ணில் நான் வந்து அந்த வெற்றியை நான் பார்த்தேன் சார். அவ்வளோ ஹாப்பியா சொன்னீங்க சார். நம்ம அந்த டைம்ல இல்லைனாலும் நீங்க கொடுத்த அந்த பரவசத்தை வந்து நாங்க அவ்வளவு ஃபீல் பண்ணோம். ஏன் அதை நான் எங்க அப்ப ஃபீல் பண்ணேன்னா, உண்மையை சொல்றேன், டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு க்ரௌடா நிறைய பேர் வரும்போது இப்படிதான் நான் அருண் பாண்டியன் சார் வந்து இதை ஃபீல் அவர் படத்துக்கு ஃபீல் பண்ணிருப்பாருங்கிற அந்த ஃபீல் எனக்கு கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். கீர்த்தி மேம், நான் வந்து இதுல வாழ்க்கையை போராட்டம் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து எழுதும்போது உங்க விஷுவல் பார்த்துட்டு தான் எழுதினேன். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. இங்கதான் அப்பா பொண்ணா இருக்காங்க. படத்துல வேற ஒரு கதை மாந்தர்களா இருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். உதய் ரொம்ப பிரில்லியண்டா பண்ணிருக்காப்ல. சின்ன படங்கள் வெற்றி பெறும்போது பெரிய படங்கள் ஆகுது. அதை நீங்க குடும்பத்திலையும் நிரூபிச்சிருக்கீங்க, டூரிஸ்ட் ஃபேமிலிலையும் அதை வந்து சாத்தியப்படுத்திருக்கீங்க. ஊடகங்கள் படம் நல்லா இருந்தா அதை கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கீங்க. இந்த படமும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. பிரஷோல பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்தது முதல் டைட்டில் ட்ராக் எழுதின புது பாடலாசிரியர் சாண்டி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? இருக்காரா பிரதர்? வாங்கல ப்ளீஸ். சாரி, அது ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. அந்த தத்தகாரம் ரொம்ப ரொம்ப சவாலானது. நிறைய எழுதுங்க. ரொம்ப ஆல் தி பெஸ்ட். நான் உங்க பேரை கேட்டதான் உங்களுக்கு மேடை ஏற்றிருந்தா உட்காருங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த படம் பெருசா வரணும். நன்றி. வீரராகவன் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அப்பா அம்மா முதல் நன்றி. என் அப்பா தான் என்னோட ஃபர்ஸ்ட் குரு. என் குருஸ்க்கெலாம் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நித்யானந்த மாஸ்டர், பழனிப்பா மாஸ்டர், அனிதா பிரான்சிஸ் மேம், இவங்களாம் தான் கைட் பண்ணாங்க. அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிஷாந்த், அவனோட என்டையர் ஃபேமிலி, அம்மா அப்பா மாமா மாமி தாத்தா பாட்டி எல்லாருமே. அண்ட் இந்த மூவியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உதயகுரு தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. பாண்டியன் சார் வந்து என்னை எதுவுமே கேட்கல. ஃபர்ஸ்ட் என்னோட ஒர்க்ஸ் தான் கேட்டாங்க. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். நிறைய ஸ்டேஜ் எழுதிருக்கேன், வாசிச்சிருக்கேன், பேசுனதில்லை. தேங்க்யூ, சாரி. இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். சார் வந்து இப்போ எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட வந்து நான் கோட் பண்ணணும், மியூசிக்கு நான் என்ன பண்ணணுன்றத. ஸோ நான் வந்து சார்கிட்ட கோட் பண்ணுறேன். கோட் பண்ணதுக்கப்புறம் சார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பட்ஜெட்டில் பண்ணுருவேடா அப்படின்னாரு. பண்ணிடுவேன் சார். அதோட ஒரு 3 மடங்கு பட்ஜெட் அதிகமாச்சு. ஃபர்ஸ்ட் படம் எனக்கு யாருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்கன்னு சத்தியமாக தெரில. என்னால் நிறைய மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ண முடிஞ்சுது. இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கவங்கலாம் வந்து நான் இன்னைக்கு தான் வரேன். ஃபர்ஸ்ட் படம் இவங்கெல்லாம் மோகன்ராஜன் அண்ணா, கார்த்திக் மேத்தா சார், எல்லாருமே அவங்கலாம் வந்து 500 பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சார். ஃபார் எவர் கிரேட்ஃபுல் சார். அண்ட் உதய் ப்ரோ ரொம்ப ஸ்மார்ட்டான
சென்சிபிளான காமன் கம்போஸ்டான ஒரு டைரக்டர் அவர். ப்ளீஸ் ரிமெம்பர் இஸ் நேம் உதய் கே. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அண்ட் படத்தை வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது ஸோ நிறைய வாட்டி திரும்பி திரும்பி போட்டு பார்த்துட்டே இருப்போம். ஸோ எப்போ பார்த்தாலும் கீர்த்தி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். திரும்பி திரும்பி பார்த்தாலுமே அவங்க எங்கேயுமே பிழை தெரியாது, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் பாண்டியன் சார் எங்கள் படத்தில் பார்த்தவங்க நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க, செம்மையாக இருப்பார். பார்த்துருப்பீங்க ட்ரெயிலரில் புல்லட்லாம் வந்திருப்பாரு, ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு செம்மையாக இருப்பார். நாங்கள் ரொம்ப ரசித்தோம் சாரை எல்லா இடத்துலையும். அண்ட் எங்கள் எடிட்டர் தேவா ப்ரோ ஸ்வீட், செம்ம ஸ்வீட். அவர் ரொம்ப பொறுமை, நிறைய வேலை பார்த்தாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் தான், பட் ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்கெல்லாம் இப்போ பெரிய டைரக்டர்ஸ் இந்த டீம் டெக்னிக்கல் டீம்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணா அப்புறம் ஒரு மாதிரி மிஸ் ஆயிடும். ஸோ எவ்ரிபடி டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மூவி. எங்களால் முடிஞ்ச உழைப்பை போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் மூவி கண்டிப்பாக போகும், நல்லா பண்ணுவோம். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். படத்தில் 4 பாட்டு இருக்குது, கேட்டுப்பீங்க. God is great. Thank you so much.